வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் என்றாலே தன்னம்பிக்கை, தைரியம், தலைமை பண்பு ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுவார்கள். இவர்களின் வாழ்க்கை என்பது சாதாரணமாக செல்லும் பாதை அல்ல, எப்போது உயரம் நோக்கி பயணிக்கும் பாதை. எந்த சூழ்நிலையிலும் தங்களின் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பதில்லை. மற்றவர்கள் பயப்படும் போது சிம்மம் ராசிக்காரர்கள் முன்னே நின்று செற்பார்கள். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவம். சின்ன பிரச்சனை என்றாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பெரிய அனுபவமாக மாற்றிக்கொள்வார்கள். தங்களுக்குள் வந்த சோதனைகளை அவர்கள் சோதனையாகவே பார்க்க மாட்டார்கள், அதை வாழ்க்கை கொடுத்த பயிற்சியாகவே நினைப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் மனசு மிகவும் பெரியது. உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் தங்களிடம் இருப்பதை பார்த்து உதவ மாட்டார்கள். உதவி தேவைப்படுகிறவரின் தேவையை பார்த்து உதவுவார்கள். இவர்களுக்கு புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்பதையும் விரும்புவார்கள். ஆனால் அதே நேரத்தில் மனதளவில் மிகவும் மென்மையானவர்கள். தங்களை யாராவது அவமதித்தால் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மிகவும் வேதனைப்படுவார்கள். அன்பாக பேசினால் உயிர் கொடுப்பார்கள். அலட்சியமாக நடந்தால் மெல்ல மெல்ல அந்த இடத்திலிருந்து விலகி விடுவார்கள். நண்பர்களுக்கு ராஜாவை போல நடப்பார்கள், எதிரிகளுக்கு சிங்கமாக மாறுவார்கள். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற விஷயங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னணியில் நிற்க விரும்புவார்கள். எனக்கு கீழே வேலை செய்யும் நபர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். சாதாரண வேலை செய்தாலும் அதில் சிறப்பாக இருப்பார்கள். அதே போல மேல் அதிகாரிகள் கவனிக்கும் அளவுக்கு தங்களின் திறமையை வெளிப்படுத்துவார்கள். அரசியல், நிர்வாகம், மேற்பார்வை வேலைகள், கலைத்துறைகள், மேடை தொடர்பான தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. பணம் சம்பாதிப்பது மட்டுமே இவர்களின் இலக்கு அல்ல, அந்த பணத்தால் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களின் பெரிய கனவு. குடும்ப வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு ராஜாவை போல இருப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது இவர்களின் கடமை என்று நினைப்பார்கள். மனைவி, கணவன், பிள்ளைகள் மீது அளவில்லாத பாசம் வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பாசத்திற்குள் கொஞ்சம் கட்டுப்பாடு கலந்திருக்கும். என் சொல் தான் கடைசி சொல் என்ற குணம் இவர்கள் இருக்கும். இதனால் சில நேரங்களில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் மனம் விட்டு பேசினால் உடனே சரியாகிவிடும். இவர்களின் கோபம் தீப்பொறி போல இருக்கும், சீக்கிரம் வரும், சீக்கிரம் போய்விடும். ஆன்மீக விஷயங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். கோயில், பூஜை, ஜபம், விரதம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாக மாறும். சூரிய பகவான் இவர்களின் ராசி அதிபதி என்பதால் சூரியனை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்காக தெய்வ நம்பிக்கைகளையும் தங்கள் உழைப்புகளையும் சேர்த்தே பயணம் செய்வார்கள். இவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பவர்கள். தோல்வி இவர்களை உடைக்காது, மேலும் வலுப்படுத்தும். குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களின் பணயோகம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் என்பது மெதுவாக உயரம் ஏறும் மலைப்பாதை போன்றது. இவர்கள் வாழ்க்கையில் திடீரென்று பணக்காரராக மாறுவதில்லை, ஆனால் ஒருமுறை உயரம் அடைந்துவிட்டால் அந்த இடத்தில் நிலைத்திருப்பார்கள். இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு நல்ல பெயரும் நல்ல வருமானமும் கிடைக்கும். இவர்களுக்கு பணத்தை சேமிப்பதை விட பணத்தை செலவழித்து வாழ்க்கையை ரசிப்பதே பிடிக்கும். நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல வீடு, நல்ல வாகனம் இவையெல்லாம் இவர்களின் கனவு. மற்றவர்கள் சேமிக்கலாம் என்று நினைக்கும் போது சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரு முறைதான் என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பையும் கற்றுக்கொள்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் தீவிரமானதாக இருக்கும். சாதாரணமாக காதலிக்க மாட்டார்கள். ஒரு முறை காதலித்தால் முழு மனதோடு காதலிப்பார்கள். தங்கள் காதலரை உலகத்தில் சிறந்த மனிதர் போல மதிப்பார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் அவர்களை உயர்த்தி பிடிப்பதும் இவர்களின் இயல்பு. ஆனால் இவர்களுக்கு அங்கீகாரம் மிகவும் முக்கியம். காதலின் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த உறவில் அவர்களால் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம், தங்களின் காதலரை யாரும் நெருங்கக்கூடாது என்று நினைப்பார்கள். உண்மையான காதல் கிடைத்தால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும். திருமண வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாவலராகவும் தலைமை பொறுப்பாளராகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் அனைவரும் தங்களை மதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். துணையின் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த அன்பு கட்டுப்பாடாக மாறும். நான் சொன்னது சரிதான் என்ற எண்ணம் அதிகம் இருக்கும். இதனால் ஆரம்ப காலத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் காலப்போக்கில் புரிதல் வந்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக உயிர் கொடுக்கும் அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய இலக்காக மாறும். அதிலும் முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும். காரணம், இவர்களிடம் பேசினால் ஒரு உற்சாகம் கிடைக்கும். சோகமாக இருப்பதை கூட சிரிக்க வைப்பார்கள். இவர்களின் பேச்சு நம்பிக்கை தரும் பேச்சாக இருக்கும். ஆனால் உண்மையான நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள். ஏனென்றால் எல்லோரையும் நம்பிவிட மாட்டார்கள். ஒரு முறையாவது நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எதையும் செய்வார்கள். துரோகம் செய்தவர்களை வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கி விடுவார்கள். மன்னிப்பது தெரியும், ஆனால் மறப்பது இவர்களுக்கு கடினம்.
மேலும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் என்னவென்றால், நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் பிறந்தது பெரிய காரியம் செய்ய என்ற எண்ணமே. அதனால் சின்ன இலக்குகளை நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். பெரிய கனவுகள், பெரிய திட்டங்கள், பெரிய எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் இவர்களின் அடையாளம். தோல்வி வந்தாலும் அதை தங்கள் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயமாக நினைக்க மாட்டார்கள். இது ஒரு பாடம், அடுத்த கட்டத்திற்கு தயாராகும் நேரம் என்று நினைப்பார்கள். அதனால் தான் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ராஜா போல வாழ்வார்கள் என்று சொல்லப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்றும் நேர மாற்றங்கள் பற்றி பேசினால், இவர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் உயர்வுகளுக்கும் திடீர் சோதனைகளும் வரும். ஒரே மாதிரி வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. அதனால் வாழ்க்கையே இவர்களுக்கு சவால்களுடன் கூடிய பயணமாக இருக்கும். இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதில் பெயரும் புகழும் கிடைக்கும். இவர்களின் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் காலங்களில் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் சாதாரண வாய்ப்புகளாக இருக்காது. அது வாழ்க்கையை திருப்பி போடும் வாய்ப்புகளாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு பாடமாக மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களின் குணநலங்களில் உள்ள இரட்டை முகம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் தைரியமாகவும் உள்ளுக்குள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். வெளியில் எனக்கு பயமில்லை என்று காட்டுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் தோல்வி, அவமானம், நிராகரிப்பு போன்றவற்றை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் இவர்களுக்கு பாராட்டு கிடைத்தால் பறக்கும், அலட்சியம் கிடைத்தால் சுருங்கி விடுவார்கள். இவர்களை சரியாக புரிந்து கொண்டால் உலகிலேயே சிறந்த நண்பர்களாகவும் சிறந்த வாழ்க்கை துணையாகவும் இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் எப்போதும் சாதாரணமாக இருக்காது. ஒரு சின்ன சம்பவம் கூட அவர்களின் வாழ்க்கை திசைகளையே மாற்றும் அளவுக்கு முக்கியமானதாக மாறும். சிலருக்கு இளம் வயதில் வேலை மாற்றம், சிலருக்கு திடீர் பொறுப்பு, சிலருக்கு எதிர்பாராத புகழ். இவையெல்லாம் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விதி எழுதிய அத்தியாயங்கள் போல நடக்கும். இவர்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயந்து தவிர்ப்பவர்கள் அல்ல. வந்ததே வந்தது, பார்த்து விடுவோம் என்ற தைரியத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் வாழ்க்கை இவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்தும். சிம்மம் ராசிக்காரர்களின் அகந்தை மற்றும் சுயமரியாதை பற்றி பேசினால், இவர்களிடம் அகந்தை இருக்கிறது என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது அகந்தை அல்ல, அது தங்களை தாழ்வாக நினைக்காத சுயமரியாதை. நான் யாருக்கும் அடிமையில்லை என்ற மனநிலை இவர்களுக்கு உண்டு. அதனால் வேலை இடத்திலும் குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் தங்களை மதிக்காத இடத்தில் நீண்ட நாள் நிற்க மாட்டார்கள். சில நேரங்களில் இந்த குணமே தனிமைகளை உருவாக்கும். ஆனால் தனிமையிலேயே தங்கள் பலத்தை கண்டுபிடித்து மீண்டும் உலகத்தில் பிரகாசிப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் திட்டமிடும் திறன் மிகச் சிறப்பானது. எதையும் உடனே செய்வதில்லை. மனதுக்குள் பெரிய திட்டம் போட்டு அதற்கான சரியான நேரம் வந்ததும் செயலில் இறங்குவார்கள். இவர்களின் கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல. பெரிய வீடு, பெரிய பதவி, பெரிய மரியாதை, பெரிய வாழ்க்கை, இப்படிப்பட்ட கனவுகள் தான். அந்த கனவுகளை அடைய தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். சோம்பேறித்தனம் இவர்களுக்கு பிடிக்காது. வேலை இல்லாமல் உட்கார்வது அவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்காது. இந்த இரண்டு விஷயங்களுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உண்டு. புகழ் கிடைத்தால் இவர்களுக்கு உயிர். சமூக வலைதளங்கள், மேடை, கூட்டம், நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் இவர்கள் இயல்பாக கவனம் ஈர்ப்பார்கள். சிலர் நடிகர்கள், பேச்சாளர்கள், அரசியல் தலைவர்கள் ஆகிய மக்கள் மத்தியில் பிரபலமாவார்கள். புகழ் இல்லாத வாழ்க்கையை சிம்மம் ராசிக்காரர்கள் சற்று வெறுமையாகவே உணர்வார்கள். அதனால்தான் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் பெயர் வாங்க வேண்டும் என்பதே அவர்களின் கனவு. மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறரை வழிநடத்தும் விதம் மிகவும் தனித்துவமானது. அடிக்கடி கத்தி கட்டளை போட மாட்டார்கள். ஆனால் தங்களின் செயல்களால் மற்றவர்களை வழிநடத்துவார்கள். நான் செய்வதை நீங்களும் செய்யுங்கள் என்ற மாதிரி வழிகாட்டுவார்கள். அதனால் இவர்களிடம் வேலை செய்பவர்கள் ஆரம்பத்தில் பயப்படுவார்கள், பின்னர் மதிப்பார்கள். நல்ல தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக பல இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்வில் தெய்வ அனுகூலம் மெதுவாக வந்தாலும் உறுதியாக இருக்கும். கஷ்டப்பட்ட காலங்களில் யாரோ ஒருவரின் மூலம் உதவி வரும். எதிர்பாராத நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவையெல்லாம் கடவுள் கையெழுத்து போல நடக்கும். அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள். என்ன செய்தாலும் ஒரு சக்தி என்னை வழிநடத்துகிறது என்ற உணர்வு அவர்களிடம் உருவாகும். அதிலும் முக்கியமாக அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு வேலை நிமித்தமாக போராட்டம் அல்லது வேலை மாற்றம் ஒரு புறம், மற்றொரு புறம் திடீர் பயணங்களால் அலைச்சல், பண இழப்பு போன்ற கலவையான பலன்களையும் சந்தித்திருப்பீர்கள். இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவத்தில் அமர்ந்து முதல் 6 மாதத்திற்கு லாபத்தின் குருவாக செயல்பட போகிறார். அப்படி என்றால் 5 மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் உங்கள் சிந்தனைகள் செயல் வடிவமாக மாறும். திட்டம் போட்டு பல நாட்களாக வைத்திருந்த சில காரியங்கள் நல்லபடியாகவே நடைபெறும். அதன் மூலம் லாபமும் உண்டு. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். பூர்வீகத்தில் எங்களுடைய நிலம், வீடு இருக்கிறது, அதை பராமரிக்க முடியவில்லை, விற்க முடியவில்லை என்று யோசிக்கும் அன்பர்களுக்கு கூட இந்த ஆண்டின் முதல் 6 மாதம் பொற்காலமே. அது தொடர்பான நல்ல தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும்.
11ஆம் ஆண்டில் அமரும் குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தெற்கு முகமாக அமர்ந்திருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுங்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எவ்வளவு பெரிய கடினமாக போட்டியாக இருந்தாலும் கூட உங்கள் சுலபமாக அதில் வெற்றி பெற முடியும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பாவத்தை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு புகழ், அங்கீகாரம் போன்றவை வந்து சேரும். அடுத்ததாக சனி பகவானின் 8ஆம் வீட்டு சென்று பற்றி பார்க்கலாம். சனி பகவான் அமர்ந்திருக்கும் பாவத்தை எவ்வளவு கேட்டாலும் பொறுமையாகத்தான் கொடுப்பார். அப்படி வேகமாக வேண்டுமென்றால் மூத்தவர்களால் மட்டுமே முடியும். அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்களை வைத்து பேசி அதன் மூலம் தீர்வு காண்பதன் மூலம்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எடுத்துக்காட்டு, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது எதிரிகளின் தொல்லையோ நோயின் மூலம் ஏற்படும் தாக்கமோ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வயோதிகளால் மட்டுமே நல்லவைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தோஷமா என்றால் இல்லை. தற்கொலையுமாக ராகு பகவான் 7இல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வீட்டு வாழ்க்கை துணையுடன் சில சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும் என்பது உண்மை. ஆனால் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு வருமா என்றால் இல்லை. சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார் என்றால் பிரச்சனை உங்களிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யும் ஏதோ ஒரு செயலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சிறியதாக ஏதோ ஒன்று சொல்லிவிட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வது உங்களின் பக்கம்தான் பெரிதாக செயல்படுமே தவிர வாழ்க்கை துணையின் பக்கம் இருக்காது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் நாவடக்கத்தோடு செயல்படுங்கள். பொறுமை மிக அவசியம். 1 மற்றும் 7ஆம் பாவங்களில் ராகு கேது அமரும் போது பிரச்சனை பெரிதாகி பிரிவுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையை விட்டோ அல்லது விரும்பி அவர்களை விட்டு பிரிந்தால் போதும் என்ற மனநிலைக்கு சிம்மராசி அன்பர்கள் ஆட்பட்டு விடுவார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். கேது பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். எந்த காரியத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் மிக பொறுமையாக அதில் உள்ள நல்லவைகளை ஆராய்ந்துதான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஆனால் சற்று அதிரடியாக நீங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. அந்த அதிரடியே உங்களுக்கு சிக்கல்களை கொண்டு வரலாம். மற்றவர்கள் சிந்திப்பதற்கு முன்பாகவே நீங்கள் சிந்தித்து விடுவீர்கள். அதே செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்போது சில சிக்கல்கள் ஏற்படும். எப்படி என்றால், நீங்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும். அப்படி போனால் ஆபத்து என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில், குடும்பத்தில், இடத்திலோ நீங்கள் பேசியிருப்பீர்கள். அப்படி பேசும் சமயத்தில் அவர்களுக்கு அது பற்றின ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக எடுத்துச் சொன்னால் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் சண்டை போட வேண்டாம். லட்சுமி நரசிம்மரை சென்று வாரம் தோறும் தரிசித்து வாருங்கள். உங்களின் வேகம் கட்டுப்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அதிலும் முக்கியமாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வரும் இந்த புதன் பயிற்சி வரவுக்கு இணையாக செலவுகளையும் கொண்டு வருகிறது. நிதி விஷயங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். இருந்தாலும் கிடைக்கும் வருமானத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு செலவுகள் உங்களை பின்தொடர்ந்து வரும். எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள். பிரச்சனைகளை சமாளிக்க உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் நல்ல பலன்களை பெற்றிருப்பீர்கள். சனி வக்கரமாக இருந்தால் அஷ்டம சனியிலும் நல்ல பலன்களை பெற்றிருப்பீர்கள். இந்த மாதம் 5 கிரகங்கள் 7ஆம் வீட்டுக்கு செல்கின்றன. 7ஆம் வீடு என்பது புதிய முயற்சிகள், காதல், இல்லற வாழ்க்கை, குடும்பம், வெளிநாடு ஆகியவற்றை குறிக்கிறது. அதனால் யோகம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருப்பதால் புதிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் வரும். நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். இதனால் வேகமாக முன்னுக்கு வரும் சூழல் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் மேல் நம்பிக்கையே போயிருக்கும். அஷ்டமசனி இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இந்த மாதத்தில் புதிய தொழிலை தொடங்கும் யோகமும் ஏற்படும். மகரத்தில் இருந்த சூரியன் மறைந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் மன அலைப்பாயும் சூழலையும் ஏற்படுத்தி இருக்கும். இந்த மாதம் வரையே சூரிய பகவான் மகரத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நெஞ்சுவலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போது சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோர் 7ஆம் இடத்திற்கு நகர்கிறது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் காத்திருக்கிறார். அதனால் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். புதனும் சுக்கிரனும் கும்பத்திற்கு செல்கின்றனர். ராகு, புதன், சுக்கி ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து முன்னுக்கு கொண்டு வரும் காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று நல்ல செய்தியோடு ஒரு யோகங்கள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் போது மனைவியின் வருமானம் அதிகரிக்கும். கணவனும் மனைவியும் சேர்ந்து முன்னேறும் யோகங்கள் உண்டாகும். 7 தனாதிபதி தொழில்காரர்களுடன் சேரும் போது மனைவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 4 செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மறைந்துள்ளார். 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது அரசு வேலை, அரசு சார்ந்த நிறுவனங்கள், கான்ட்ராக்டுகள் போன்றவை கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகுக்கு பிறகு, அதாவது இந்த மாதம் சூரியனும் 7ஆம் இடத்தில் வருவதால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 2 பேரும் பார்த்து கொள்வதற்கு சிரமங்கள் ஏற்படும். சில பேரின் வீட்டில் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளதால் மனைவியுடன் பேசும்போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லற வாழ்வில் பிரச்சனை வந்தால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்வதும் நல்லது. சிறிய விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்ல பணம் கட்டுவது போன்ற செயல்களை செய்யாமல் இருப்பதும் நல்லது. மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதும் அதைவிட நல்லது.
ஒரு புறம் இருந்தாலும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு லக்னம் சார்ந்த நபர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்தே கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், பயணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். தேவையில்லாத இரத்த பந்த உறவுகளால் மன வருத்தமும், உறவினர்களால் தேவையில்லாத சிக்கல்களும் கஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய துணை பிடித்தவர்கள் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுவது அனுகூலத்தை தரும். இரத்த பந்த உறவுடன் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடன் தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் நிமித்தமாக ஏற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள், நம்பிக்கையும் ஏற்படும். பதவி உயர்வுகள் உண்டாகும். அரசு துறை, அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் சாதகமான சூழல் ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். யோக பலத்தை பெற்றுத்தரும் நல்ல காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாதம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக தேவை. குறிப்பாக பயணங்கள், புதிய இடங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உடன் பழகுபவர்கள், மேல் அதிகாரிகளிடம் பொறுமையாக நடந்து கொள்வது நன்மைகளை தரும். படுத்திருக்கும் விஷ்ணு அவதாரம், மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக சூரியனின் பலத்தால் அரசாங்கம் சார்ந்த வேலைகள் எளிதில் முடியும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் கைகூடி வரும். தந்தையின் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதாவது வருடக்கோள்களில் குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து யோகங்களை வாரி வழங்குவார். திருமண தடைகள் விலகும். தொழில் வியாபாரங்கள் செழிப்பை தரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த மாதம் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் எடுத்த காரியம் யாவும் வெற்றிகளை தேடி வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். இந்த மாதம் சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்குவார். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். அதேபோல் புதன் 6ஆம் இடத்தில் பலத்துடன் காணப்படுவார். பிறகு 7ஆம் வீட்டில் பலவீனம் அடைகிறார். ஞாபக மறதி அதிக அளவில் காணப்படும். சோம்பல்கள் அதிகரிக்கும். இந்த மாதம் சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் நண்பர்கள் மற்றும் சில பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பழைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அஷ்டமத்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். பண விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். ராசிக்குள் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் மருத்துவ விரைய செலவுகள் கூடும். உடல்நலனில் கவனம் செலுத்துங்கள். வேலையில் திருப்தி இருக்காது. அலைச்சல் அதிகமாக காணப்படும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். எனவே இந்த மாதம் சந்திராஷ்டமம் இருப்பதால் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயத்தில் உள்ள நவக்கிரக சூரியன் வழிபாடும் சண்டீஸ்கரர் வழிபாடும் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்க நேரிடும். போட்டியில் விரும்பிய வெற்றி கிடைக்காதது. ஒருவரின் திறமைகள் மீது சந்தேகத்தையோ அல்லது சோகத்தையோ ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் ஆதரவின்மை பணி சுமைகளை அதிகரிக்கும். நிதி ரீதியாக கடின உழைப்புக்கு பிறகும் குறைந்த அளவு பணம் சம்பாதிக்கவே வாய்ப்புகள் உள்ளது. பணியிடத்தில் நற்பெயர் மற்றும் கௌரவங்கள் அதிகரிக்கும். அதேபோல் இந்த நேரத்தில் வருமானங்கள் கணிசமாக அதிகரிக்கும். மாலை சொத்துக்கள் மூலமாக சில வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவான அனைத்து பொருட்களையும் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி பெறுவீர்கள். ஒரு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் தந்தையிடமிருந்து சில நன்மைகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் சூரியனின் அருளால் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். வருமானங்கள் கணிசமாக அதிகரித்தாலும் புதிய வருமான வழிகள் திறக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. புதிய வாகனம் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்பு தடைப்பட்டிருந்த வேலைகள் மற்றும் தாமதமான திட்டங்கள் வேகம் பெற்று வெற்றிகள் பெறும். சமூகத்தில் மரியாதையும் அங்கீகாரமும் அதிகரிக்கும். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 4 கூடியவர். சுகஸ்தானத்தை குறிப்பவர். வீடு, வண்டி, வாகனம் அமைத்து தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதே நேரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் 6ஆம் இடத்தில் உச்சப்பலத்தோடு வலிமையாக இருந்து பலனளிக்கப் போகிறார். சிம்ம ராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கப் போகிறது. தைரியம், வீரியமாக தெம்பாக வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிகாரம், ஆளுமை, மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, வேலை உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய கிரகம். சொத்துக்களை சேர்ப்பதற்கு உகந்த நேரமாக இருக்கும்.
வீடு, இடம், விவசாய நிலம் வாங்குவதற்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். நிலம் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. கேட்கின்ற இடங்களில் உங்களுக்கு கடன்கள் கிடைக்கும். கடன் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கும் யோகமும் உண்டு. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். எந்த பாக்கியத்திற்காக இதுவரை காத்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை காரகிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தை வரவு கட்டாயம் உண்டு. வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டு. வியாபாரம், தொழில் ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக ஆதாயங்கள் உண்டு. இந்த மாதம் வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். முயற்சிகள், வெற்றிகள் கிடைக்கும். அரசு வேலைகள், அரசு பணிகள், அரசு தேர்வுகள் தொடர்பான எண்ணங்கள் தோன்றும். அதிகாரம், விளையாட்டுத் துறையில் ஆர்வங்கள் ஏற்படும். நினைத்த விஷயங்கள் உறுதியாக முடிவெடுப்பீர்கள். தகப்பன் சொத்துக்கள், தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது வேலைப்பளு அதிகரிக்கும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் ஏற்படும். தாய் தந்தையின் உடல்நிலை பார்த்து கொள்வதும் நல்லது. அதனால் தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள். என்ன செய்தாலும் ஒரு சக்தி என்னை வழிநடத்துகிறது என்ற உணர்வு அவர்களிடம் உருவாகும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.